தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த காணொளி. என்னன்னா, அண்ணன் வந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே சொல்லிட்டு வருவாரு, நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தவங்க இல்ல. இந்த வீட்டை தகர்த்துட்டு புதுசா ஒரு வீட்டை கட்ட வந்தவங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள்ள வரும்போது அவர் இததான் சொல்லியிருப்பாரு. இங்க எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அமைப்பு சரியில்ல, சிஸ்டம் சரியில்லன்னு சொல்லியிருப்பாரு. அண்ணன் கூட அப்ப சொல்லியிருப்பாரு. அவர் ஆங்கிலத்தில சிஸ்டம் சரியில்லன்றாரு. நான் வந்து அமைப்பு சரியில்லன்னு நான் சொல்லி ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அமைப்புனா என்ன? அமைப்பு, சிஸ்டம் இங்க யாரு தப்பு பண்றா? இந்த சிஸ்டம் தப்பு பண்ணுதா? இல்ல வந்து மக்கள் தப்பு பண்றாங்களான்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஆ ஸ்கூல்ல படிக்கும்போது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கில், ஊக்கமது கைவிடல், எண்ணெழுத்து கேளல்னு சொல்லி ஆத்திச்சூடியையும், திருக்குறளையும் கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி திருக்குறளையும் பயின்று ஆத்திச்சூடி, திருக்குறள், ஆங்கில வழி கல்வியில படிச்சவங்க, மாரல் சயின்ஸ் அப்படி இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து பள்ளி காலகட்டங்கள்லயே நம்ம படிச்சு எது தப்பு, எது அறம், எது அறம் அல்லாத செயல்னு ஆஹ் வாத்தியார்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுல அம்மா அப்பால இருந்து எல்லாருமே சொல்லி சொல்லி திருடுறது திருடுறது கெட்ட பழக்கம், யாரையும் யார் காசையும் அடுத்தவங்க காசை திருடக்கூடாது, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளை பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது. பேசிக்லி மனித குலத்துக்கு என்னென்ன வந்து தீங்குன்னு செய்யப்பட்டிருக்கோ அது எல்லாமே அறம்ன்றதை சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கோம். அப்ப நம்ம வளர்ந்து வரும்போது இந்தந்த ஒவ்வொரு அரசாங்க பதவிகள்லையும் ஆட்சியாளர்களாம் போய் உட்காரும் போது எப்படி இந்த அறம் வந்து பிறண்டு போகுது, எப்படி வந்து பிறண்டு அவங்க வந்து தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அமைப்புங்கிறது ஒரு ஒரு ஒரு- ஒரு உயிருள்ள ஒரு விஷயம் கிடையாது. அமைப்புனா என்ன? ஒரு நிர்வாக கட்டமைப்பை தான் நம்ம வந்து சுருக்கமா அமைப்புன்னு சொல்றோம். நிர்வாக கட்டமைப்புனா என்ன? கீழே வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க, தாசில்தார் ஆஃபீஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, அது மாதிரி பல்வேறு அரசாங்க அலுவலகங்கள் நம்மளை வந்து ம நமக்கு உண்டான சேவைகளை செய்யறதுக்காக நம்மளால் நிறுவப்பட்ட, மக்களால் நிறுவப்பட்ட, மக்களின் வரிப்பணத்தில் நிறுவப்பட்ட கட்டமைப்புகள். ஆனா அந்த கட்டமைப்புகளை வந்து நிர்வகிக்கிறதுக்கு அதுல வந்து மக்கள் போய் உட்கார்றாங்க. அந்த மக்கள் யாரு? நானும் நீங்களும் தான். என்னோட பையன், என்னோட அப்பா, என்னோட தம்பி, என்னோட தங்கை, என்னோட மாமா, அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து, எய்த்த வீட்ல இருந்து, பக்கத்து வீட்ல இருந்து எல்லாமே நமக்குள்ள இருக்கிறவங்க தான் அரசு பணிகள்ல போய் அமர்றோம். அதே மாதிரி ஆட்சியாளருங்கிற பொறுப்புக்கு போறதும் நம்மளோட சொந்த பந்தங்கள் தான். நாம தான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, இந்த எதுவுமே சரியில்ல. இங்க ஒரு பெரியாரிஸ்ட் இருப்பாரு டாலஸ்ல. அவர்ட்ட வந்து பெரியாரிஸ்ட்ங்கிறத விட அவர் ஒரு ஏத்திஸ்ட். முன்ன பெரியார் மீது பற்று கொண்டு உள்ளவரு. கருணாநிதி, அண்ணா அவர்களோட படங்கள்லாம் அவர் வீட்ல இருக்கும். படம் இல்ல, சிலையாவே இருக்கும். அவர் கூட நான் வந்து எப்பப்ப நான் அவரை சந்திக்கிறேனோ அப்பலாம் அரசியல் பேசுறது உண்டு. அ ஆ 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரண்ட் வியூஸ் அபௌட் பாலிடிக்ஸ். அப்ப அவரு எனக்கு அரசியல புரிய வைக்கிறதுக்காக அவரு என்ட்ட சொல்லுவாரு. நான் வந்து அவருக்கு நெறைய இந்த நடக்கிறது தப்பா இருக்கு, சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவரு என்ட்ட சொல்லுவாரு, "ஆனா நீ அரசியல்னா நீ என்ன நெனைக்கிற? நான் உனக்கு ஒண்ணு செஞ்சா நீ எனக்கு திருப்பி என்ன செய்வ? இதுதான் சிம்பிளா உனக்கு புரிஞ்சுக்கணும்னா இதுதான் இப்ப இருக்கிற அரசியல். இத நீ மாத்தணும், இந்த இந்த சிஸ்டத்த மாத்தணும்னு நீ நெனச்சன அப்படின்னா, உன்னோட மொத்த வாழ்க்கைய இழந்து தான் இனிமே இத மாத்த முடியும். நீ வந்து இந்த இருக்கிற கட்டமைப்புல வந்து நீ எதையுமே புதுசா எதையும் பில்ட் பண்ண முடியாது. உன்னோட நீ புதுசா இந்த இருக்கிற அரசியல நீ மாத்தணும்னு இது வந்து நீ நெனைக்கிற மாரி தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு யூனிக்கா இருக்கிற அரசியல் இல்ல. இது வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல். பல்வேறு நாடுகள்ல இருக்கிற அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் செட்டப் ஆல்ரெடி செட்டப் ஆகி நம்ம முன்னகர்ந்து போயிட்டு இருக்கோம். இதுக்குள்ள நீ ஏதாவது ஒரு டிஸ்ரப்ஷனை நீ கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த இந்த மக்களின் சிந்தனையும் அதுக்கேற்ற மாதிரி மாத்துறதுக்கும், இதுக்கு நேர் எதிரா நீ இன்னொரு அரசியல் கோட்பாடு எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு லைஃப் டைம் பத்துமான்றது எனக்கு தெரியல. ஒரு ஒரு ஆயுள் காலம் பத்துமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த மொத்த ஆயுள் காலத்திலயும் உன் மொத்த வாழ்க்கையும் நீ வந்து உன்னோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அது இது எல்லாத்தையும் நீ வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி புதுசா நீ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு அரசியலை மாத்த முடியும் உன்னால அப்படிங்கிற மாதிரி அவர் பிராக்டிக்கலா சொல்லுவாரு. அவரும் நிறைய இடத்துல இந்த திராவிட மாடலை வந்து விட்டு கொடுக்காம பேசுவாரு. ஆனா நான் நான் அவரை கார்னர் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்துல கார்னர் பண்ணிருக்கேன். அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இவ்வளவு ஊழல் பண்றாங்களே இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்படி எல்லாத்தையுமே காசுக்கு விலை வாங்குற கட்டத்துக்கு வந்துட்டாங்களே இதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா அந்த இடத்துல வேணா நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ அது வந்து ஒரு ரியல் ப்ராப்ளம். எது தரப்புல இருக்கிறவங்களே ஒத்துக்கிற ஒரு விஷயம். ஃபுல்லி கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் அதை ஏத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டே கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து
நல்லவன்ற ஒரு ஒரு நல்ல அரசு அதிகாரிக்கு உண்டான இலக்கணம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, குடுத்த காசுக்கு கரெக்ட்டா வேலை செஞ்சுருவாருப்பா. அப்படிங்கிறது தான் நல்லவன்ற இலக்கணமா மாறிடுச்சு. குடுத்த காசுக்கு வேலை செய்யலைன்னா அவரு கெட்டவரு. இவர்ட்ட காசு குடுத்தா வேலை நடக்காதுன்னு சொன்னா, அது வந்து நல்ல நல்ல அதிகாரி இல்ல. காசே வாங்காம ஒருத்தன் வேலை செஞ்சான்னா, இளிச்சவாயன்பா. அவனுக்கு பொழைக்க தெரியலங்கிற மாதிரி மக்களோட இலக்கணமே மாறிப்போச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து த தவறு யாருகிட்ட இருக்கு அப்படின்னா, மக்கள்கிட்ட இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம தான் அரசு பதவிகள்ல போய் உட்கார்றோம். நம்ம தான் வந்து தலைமை பதவிகள்ல போய் உட்கார்றோம். நமக்குள்ள இருந்து ஒருத்தன் தான் போறான். அப்போ வந்து ஒரு சமூகமே குற்ற சமூகமா மாறிருச்சு. அந்த குற்ற சமூகத்துல இருந்து ஒரு சிறந்த ஒரு குற்றம் புரியறக்கூடியவன் தான் அவன் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவனா போய் உட்கார்றாங்கிறது தான் என்னோட பார்வை. இத வந்து நம்ம யாரையோ கை காட்டுற மாரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம குற்றம் இன்னும் உணரலன்னு அர்த்தம். நம்ம வீட்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து தீங்கு சொல்லிக் குடுக்குறதில்ல. ஒரு அறமற்ற செயல்களை செய்ய சொல்லிக் குடுக்குறதில்ல. ஆனா, நம்மளே ஒரு பொறுப்புல போய் உட்காரும்போது, அத செய்ய ஆரம்பிச்சுடுறோம். அப்படிங்கும்போது அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து அததான் ஒரு அந்த தவறான ஒரு பாடத்த தான் கற்பிச்சுட்டு போறோங்கிறது தான் என்னோட பார்வை. அதனால இது இது நமக்குள்ள மாற்றம் வராத வரைக்கும் இந்த சிஸ்டத்தையோ, இல்ல இந்த இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, இப்ப நீங்க கோவிலுக்கு போவீங்க. இப்ப திருப்பதி கோவிலுக்குலாம் நெறைய பேர் போவாங்க. போகும்போது அங்க விஐபி டிக்கெட் இருக்கும்னு நெனைக்கிறேன். கடவுள சந்திக்கிறதுக்கு வந்து காச அதிகமா குடுத்துட்டு சீக்கிரமா போய் கடவுள சந்திச்சு வந்துட்டா, அருள் என்ன ஜாஸ்தியா கிடைச்சிருமா? நீங்க இதெல்லாம் இந்த இந்த மாரி ஒரு 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 கட்டமைப்பு ஏத்துக்கிட்டு தானே நம்ம பயணிக்கிறோம். நம்ம வந்து சாமானியன் வந்து நின்னு கியூல நின்னு போய் ஒரு கடவுள் தரிசனத்த பண்றான். பண்ணிட்டு இன்னொருத்தன் விஐபி லைன்ல போறான். சீக்கிரமா பண்ணிடுறான். அதுக்கு அதிகமா காசு குடுத்து போறான். அப்போ வந்து ஒரு கடவுள்கிட்ட இருந்து அருள் கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நம்பி போறோம். ஒரு நம்பிக்கை, ஒரு உளவியல் நம்பிக்கையோட நம்ம போறோம். அதையே நம்ம காசு குடுத்து கரெக்ட் பண்ற அளவுக்கு காசு குடுத்தா வந்து ஒரு அதுல ஒரு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சேவையே வித்தியாசமா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நம்பிட்டோம் பாருங்க. இது எப்படி சரி அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எழும்பல பாருங்க. எப்படி எனக்கு எனக்கு ஒரு விதமா அருள் தருவாரு, நார்மல் கியூல போறவனுக்கு ஒரு விதமா அருள் தருவாராங்கிற கேள்விய நம்ம எழுப்பல பாருங்க. அந்த இடத்துல இந்த கட்டமைப்பு இது சரியாங்கிறத எழுப்பி பார்க்கல பாருங்க. இந்த மாரி மக்கள் வந்து மனநிலையில நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கேள்வி கேட்காம, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சகிச்சு சகிச்சு அது கூட அடாப்ட் பண்ணி போறோம். நம்மளே நமக்காக உருவாக்குன ஒரு கரப்ட் சிஸ்டம் தான் இது. இது யாரோ இந்த சிஸ்டத்த கரப்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைக்கக் கூடாது. மக்கள் தான் இந்த சிஸ்டத்த கரப்ட் பண்ணோம். குடுக்குறவனும் மக்கள் தான், வாங்குறவனும் மக்கள் தான். சரியா? இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம யாரையோ தப்பு சொல்ற மாரி, யாரோ வந்து திருந்தணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா இந்த சிஸ்டமும் இந்த 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 பிரச்சனைகளும் நம்மள சுத்தி மாறப்போறதில்ல. முதல்ல நமக்குள்ள மாற்றத்த கொண்டு வரணும். நம்ம சமூகத்துல என்ன மாற்றத்த கொண்டு வரணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாற்றத்த நமக்குள்ள கொண்டு வந்தா தான் இந்த இந்த பிரச்சனைகள் மாறும்ன்றது தான் என்னோட கருத்து. நீங்களும் சிந்திச்சு பாருங்க. கருத்துக்களை பதிவிடுங்க. இலக்கு ஒன்றுதான். இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.